2019ஆம் ஆண்டு இந்திய இராணுவமானது தங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல ஒரு வினோதமான போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த போஸ்ட்ல எங்களுடைய ராணுவமானது இமயமலை சுற்றிட்டு இருந்தப்போ ஒரு வினோதமான காலடி தடத்தை பார்த்தோம். அந்த காலடி தடங்கள் மனிதர்களுடைய காலடி தடத்தை விட ரொம்பவே பெருசா இருந்துச்சு. 32 இன்ச் நீளம் கொண்டதா அது இருந்துச்சு. ஒருவேளை இது ஏடி எனும் மர்ம உயிரினத்தின் காலடி தடமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பதிவை போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே மக்கள் எல்லாருமே இது எந்த மாதிரியான மர்மமான உயிரினத்தின் கால் தடம் அப்படின்னு சொல்லிட்டு விவாதிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த விவாதத்துல சில பேர் ஒருவேளை இது மகாபாரத போரில் கலந்து கொண்ட குரு அஸ்வத்தாமனின் காலடி தடமா இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை முன் வச்சாங்க. அந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு கல்கி அப்படிங்கிற படம் உருவாக காரணம். அந்த ஒரு கேள்விதான் இன்று வரை அஸ்வத்தாமன் உயிரோட தான் இருக்காரா அப்படிங்கிற சந்தேகம் எழவும் காரணமா இருக்குது. யார் இந்த அஸ்வத்தாமன்? அஸ்வத்தாமன் எப்படி மகாபாரத போர் காலகட்டத்திலிருந்து இப்ப வரைக்கும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்க முடியும்? அதற்கான பின்னணி தான் என்ன? அவர் உயிர் வாழ்றதுக்கான சான்றுகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு தான் இந்த வீடியோல நம்ம பதில் சொல்ல போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அறம் யாதனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாபாரத காலம். குரு துரோணாச்சாரியார் அனைத்து கலைகளையும் கற்ற ஒரு ஆசானா இருந்தாரு. இருந்தாலுமே அவருக்கும் அவருடைய மனைவியான கிருபிக்கும் குழந்தை பேரு கிடைக்கவே இல்லை. குழந்தையே இல்லாம 2 பேருமே சோகத்துல இருந்தாங்க. அதனால 2 பேருமே சிவனை நோக்கி தவம் கொண்டாங்க. அவர்களுடைய தவத்துல உருகி போன சிவன் உங்களுக்கு எந்த மாதிரியான குழந்தை வேணும்னு சொல்லிட்டு 2 பேர் கண்ணு முன்னாடியும் தோன்றி கேட்டாரு. அப்ப துரோணாச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அழிவே இல்லாத ஒரு குழந்தை வேணும், அதுவும் உங்களுடைய சிவனின் அம்சத்துல எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. அதுக்கு சிவனுமே இந்த வரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என் அம்சத்துல உங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதன் பிறகு குழந்தை பேரு 2 பேருக்கும் கிடைக்குது. அஸ்வத்தாமன் பிறக்கிறான். அவன் பிறக்கும் போதே சிவனின் அம்சமாக அவனுடைய நெற்றியில சிலோன்மணியானது அவன் கூடவே பிறக்குது. அவன் கிருபியின் வயிற்றிலிருந்து பிறக்கும்போது ரொம்ப பீறிட்டு அழுதுட்டே பிறந்தான். அவன் அழுதது குதிரையானது கணக்கிற மாதிரியே இருந்திருக்கு. அதனால குதிரையை குறிக்கும் பெயரான அஸ்வத்தாமன் அப்படிங்கிற பெயரை குரு துரோணாச்சாரியார் அஸ்வத்தாமனுக்கு வச்சாரு. ரொம்ப நாள் கழிச்சு பிறந்ததாலேயே என்னவோ அஸ்வத்தாமன் மேல குரு துரோணருக்கு அளவு கடந்த பாசமானது இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா, குரு துரோணர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் கலை சொல்லித்தர ஒத்துக்கொண்டதுக்கு காரணமே அஸ்வத்தாமன் பெருசாயுன்ன அஸ்தினாபுர அரசவையில அவனுக்கு ஏதாவது பதவி கிடைக்கும், அதன் மூலம் அவன் பெரிய இடத்துக்கு போவான் அப்படிங்கிற காரணத்தாலதான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் அவர் கலையவே சொல்லி கொடுத்தாரு. ஆனா இந்த ஒரு பாசம்தான் வினையாவே முடிஞ்சு. போரின் 10வது நாள பீஷ்மர் இறந்த பிறகு துரோணர் தான் கௌரவர்களின் படைய முன்னெடுத்து சென்றாரு. துரோணரை பாண்டவர்களால நெருங்கவே முடியல, அவரை அழிக்கவே முடியல. கிருஷ்ணர் துரோணர் களத்துல இருந்தா கண்டிப்பா பாண்டவர்கள் தோத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சி ஒண்ணு பண்ணாரு. அளவு கடந்த பாசத்தை அஸ்வத்தாமன் மேல குரு துரோணர் வச்சிருக்கிறதால அவன் இறந்துட்டான்னு சொன்னா அவர் தன் கையில இருக்கக்கூடிய ஆயுதங்களை கீழே போட்டுட்டு சுயநினைவை இழக்கலாம், அந்த சமயத்துல அவரை கொல்லலாம் அப்படிங்கிற சூழ்ச்சிய கிருஷ்ணர் தீட்டுறாரு. ஆனா அஸ்வத்தாமனை தான் கொல்ல முடியாதுல்ல, அவன் சாக வரம் பெற்றிருக்கான். அதனால கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, பீஷ்மர் கிட்ட அஸ்வத்தாமன் அப்படிங்கிற யானையை கொல்ல சொல்லி அந்த செய்திய குரு துரோணர் அதிகமா நம்பக்கூடிய தர்மர் கிட்ட சொல்லி, தர்மர் நீங்க போய் குரு துரோணர் கிட்ட அஸ்வத்தாமன் எனும் யானை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அஸ்வத்தாமன் எனும் யானை இறந்ததுன்னு தர்மர் சொல்லும் போது யானை அப்படிங்கிற இடத்துல கிருஷ்ணர் சங்கு ஊதி இருப்பாரு. ஆனா கவனிக்காத குரு துரோணர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, அஸ்வத்தாமன் தான் இறந்துட்டான்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில இருக்கக்கூடிய ஆயுதங்களை கீழே விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அவர் நிலை குலைந்து இருந்த வேளையில அவருடைய தலையை வெட்டி கொன்னு இருப்பாங்க. இப்படி பாண்டவர்கள் சூழ்ச்சி பண்ணி தன்னுடைய தந்தையை கொன்னுட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அஸ்வத்தாமன் கண்டிப்பா இதுக்கு பழிவாங்க, இந்த போர்ல ஜெயிச்சே ஆகணும், பாண்டவர்கள் ஒட்டுமொத்த பேரையும் கொன்னே ஆகணும் அப்படிங்கிற முடிவோட போர்ல களமிறங்கி இருந்தான். ஆனா அதுவுமே தோல்வியில தான் முடிஞ்சிச்சு. கடைசியில துரியோதனும் இறந்து போறான் அவன் கண் முன்னாடியே. துரியோதனன் இறந்த பிறகு மிகப்பெரிய கோபத்தின் உச்சிக்கு அஸ்வத்தாமன் போயிடுறான். அதனால என்ன பண்றாருன்னா, போர் தர்மத்தை மீறி போர் முடிந்து இரவு நேரங்கள்ல தூங்கி கொண்டிருந்த பாண்டவர்களின் புதல்வர்களை அந்த கூடாரத்துக்குள்ள புகுந்து தூங்கிட்டு இருக்கும் போதே கொலை செய்யறான். அதோட நிக்காம அவன் கொலை வெறியில அபிமன்யுவின் மகன் உத்திரையின் வயிற்றுல இருந்தா.
அந்த பிறக்காத சிசுவையுமே கொடூரமா கொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பிரம்மாஸ்திரத்தை அந்த சிசு மேல ஏவி அந்த குழந்தைய கொலை பண்ண பார்த்தான். ஆனா கிருஷ்ணர் கடைசி நேரத்துல தடுத்துருவாரு. கிருஷ்ணர் கடவுள்கள் மேலையும் யாருமே எதிர்க்க முடியாத மனிதர்கள் மேலையும் பயன்படுத்தக்கூடிய பிரம்மாஸ்திரத்தை பிறக்கவே பிறக்காத ஒரு சிசு மேல பயன்படுத்தி, நீ மிகப்பெரிய தவறு இழைச்சிட்ட, இதுக்கு உனக்கு தண்டனை கிடைச்சே தீரும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கிறாரு. என்ன பண்ணிட போற, என்னை கொல்லதானே போற அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமன் திமிரா பேச, மரணத்தை விட கொடிய தண்டனை உனக்கு தர அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சிலோன்மணிய அவன்கிட்ட இருந்து பிடுங்கிடுறாரு கிருஷ்ணர். பிடுங்கின பிறகு அஸ்வத்தாமனுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறாரு. உனக்கு மரணமே இருக்காது, மரணமே இல்லாத வாழ்க்கைய நீ வாழ்வ. ஆனா அந்த வாழ்க்கை முழுக்க நீ தொழுநோயால கஷ்டப்பட்டு உன்னுடைய காயங்கள் ஆறாம தனிமையிலேயே உன்னுடைய வாழ்க்கையை நீ கழிப்ப. பசியோடையும் வலியோடையும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா கெட்டதையும் பார்த்து பார்த்து நீ வேதனைப்பட்டு துடி துடிச்சு வாழ்ந்துகிட்டே இருப்ப. அதோட உன் காயங்கள்ல இருக்கக்கூடிய ரத்தமானது நிக்கவே நிக்காது, அது சொட்டிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சாபத்தை கொடுத்து அஸ்வத்தாமனுக்கு தொழுநோய் வர வைக்கிறாரு. அதோட அந்த சாபத்துக்கு விமோச்சனமா என்னுடைய கடைசி அவதாரமான கல்கி அவதாரம் பிறக்கும் போதுதான் உனக்கு இந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விமோச்சனத்தையும் பரிதாபப்பட்டு கிருஷ்ணர் கொடுத்தாரு. இந்த ஒரு புராண கதையாலதான் இன்னைக்கு வரைக்கும் அஸ்வத்தாமன் உயிரோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்துக்கள் நம்பிட்டு இருக்காங்க. இதற்கு ஆதாரமா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இமயமலை பகுதிகளில் அதிகமா மனிதனுடைய கால் தடத்தை விட மிகப்பெரிய கால் தடங்கள் அதிகமா தென்படுது அப்படிங்கிற மாதிரி அங்க செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு கிராமங்கள்ல ஒரு சில கிராமங்கள்ல அஸ்வத்தாமன் எங்க ஊருக்கு அடிக்கடி வருவாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அதோட அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இரவு நேரங்கள்ல 10 அடி கொண்ட ஒரு மனிதர் வருவாரு, அவருடைய நெற்றியில் இருக்கக்கூடிய காயத்தை ஆற்றுவதற்காக எங்க கிட்ட மஞ்சள் தூளும் தேங்காய் எண்ணெயும் கேட்பாரு, நாங்களும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சில கிராமவாசிகள் சொல்லியிருக்காங்க. அதோடு அங்கு செல்லக்கூடிய வெளியூரை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் நாங்க அடிக்கடி நெற்றியில காயம் இருக்கக்கூடிய கண் மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு வயதானவரை பார்ப்போம், அவர் தன் உடல் முழுக்கவே ஒரு கருப்பு போர்வையை போத்திக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி மத்திய பிரதேசத்துல அசிர்கார் அப்படிங்கிற ஒரு கோட்டையானது இருக்கு. இந்த ஒரு கோட்டையில ஒரு சிவன் கோயில் இருக்கு. இந்த சிவன் கோயிலுக்கு அடிக்கடி அஸ்வத்தாமன் வழிபட்டு போறதா அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் நம்புறாங்க. அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் இப்பவும் நீங்க போய் கேட்டீங்கன்னா, நாங்க நெற்றியில் புண் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை அடிக்கடி அந்த கோயில் பக்கம் பார்த்திருக்கோம், ஒரு சில நாட்கள்ல அந்த கோயில் பக்கம் நீங்க போனீங்கன்னா 10 அடி கொண்ட அந்த ஒரு மனிதரை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட அந்த கோயிலுக்குள்ள போறவங்க பெரும்பாலும் தங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியான உணர்வு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அசர்கர் கோட்டையை சுத்தி இருக்கக்கூடிய கிராம மக்கள் எங்களுடைய முன்னோர்கள் அஸ்வத்தாமன் அவர்களை பார்த்திருக்காங்க, ஆனா கிட்ட போனா அவர் நெருங்கவே விட மாட்டாரு. அதோட அவரை நேருக்கு நேர் பார்த்தவங்க நிறைய பேரு புத்தி பேதலிச்சு போய் பைத்தியமா கூட சுத்தி இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மர்மமான மனிதர் தான் அஸ்வத்தாமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே சமயம் அவர் சிவனை வழிபட வரும்போது அவருக்கு பூக்கள் தேவைப்படும். அந்த பூக்களுக்காக கிராமத்தில் இருக்கக்கூடிய சில பெண்கள் கிட்ட எனக்கு பூக்களை பறிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அப்படி பூக்களை பறிச்சு கொடுங்கன்னு கேட்கும்போது சில பெண்கள் பயந்துருவாங்க, ஆனா சில பெண்கள் பறிச்சு கொடுப்பாங்க. அப்படி பறிச்சு கொடுக்கக்கூடிய பெண்களுடைய வீட்டுல கொஞ்ச நாள் கழிச்சு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையும் அந்த ஊர்ல நிலவுது. உதாரணத்துக்கு பூவை பறித்து கொடுத்த ஒரு பெண்ணுக்கு குழந்தை வரமெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான கதைகள் அந்த ஊர்ல நிலவிட்டு தான் இருக்கு. இதனாலேயே இந்த அசர்கர் கோட்டைக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் படையெடுத்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சில நேரங்கள்ல அந்த கோட்டையில யாருமே போலனாலுமே அங்க இருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் மேல பூக்களும் தேங்காயும் உடைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு இருக்கிறதா சில பேர் சொல்லியிருக்காங்க. இந்த தியரி எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா சேர்த்து பார்த்தோம்னா இமயமலையில அஸ்வத்தாமன் இருக்கிறதா நிறைய பேர் சொல்றாங்க. அதே சமயம் அங்கிருந்து 818 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்தின் அசர்கர் கோட்டையிலுமே அஸ்வத்தாமனை அடிக்கடி பார்த்ததா அங்க இருக்கக்கூடிய கிராமவாசிகள் சொல்றாங்க. இதையெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன புரிய வருதுன்னா, ஒருவேளை தனிமையில வாழ்க்கையை கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அஸ்வத்தாமன்
பனி நிறைந்த மலைப்பகுதியான இமயமலையில தான் அதிகமா வாழ்றாரு போல. அதே சமயம் சிவன் மேல் அவர் கொன்ற பற்றினால அசர்கர் கோட்டைக்கு அவர் வருடத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ வந்துட்டு போறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நாம சில கணக்குகளை போடலாம். ஆனா இந்த கணக்குகள்லாம் உண்மையானு சொல்லிட்டு நமக்கு விடை தெரியாது. இது எல்லாம் தான் அஸ்வத்தாமன் உயிரோட இருக்கிறதுக்கான சான்றா சொல்லப்படுது. அதே சமயம் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, மகாபாரதம் உண்மையிலே நடக்கல, அஸ்வத்தாமன் உயிரோட இருக்க வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் 2019ஆம் ஆண்டு ட்விட்டர்ல இந்தியன் ஆர்மி ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த போட்டோவை நேபாள ராணுவம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது இமயமலை பகுதியில் வாழக்கூடிய பழுப்பு நிற கரடிகளின் கால் தடம், அதை தான் நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான விளக்கத்தையும் கொடுத்திருந்தாங்க. சோ அஸ்வத்தாமன் உண்மையில இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கான விடை இப்ப வரைக்குமே நமக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? அஸ்வத்தாமன் உயிரோட இருக்காரா இல்லையா? உயிரோட இருந்தா அவர் இப்ப எங்கதான் இருக்காரு? அதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஆனா அஸ்வத்தாமனுடைய கதையை படிக்கும்போது ஒண்ணு மட்டும் புரியுது. இருக்கிறதுலே கொடூரமான தண்டனை மரணம் கிடையாது. நாம பண்ண கெட்டதுகளுக்கு விளைவுகளை அனுபவிச்சுட்டு வாழ்க்கையை நடத்துறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய தண்டனை அப்படிங்கிறது மட்டும் இந்த கதை மூலமா நமக்கு தெரிய வருது. ஓகே மக்களே, இந்த ஒரு காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு